வணக்கம் வெல்கம் டு PSZ Chemistry சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8ல ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஜென்ரலா கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? RC டபுள் பாண்ட் OH. ஸோ இங்க நம்ம பார்க்க போற ரியாக்ஷன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கார்பனுக்கும் இந்த OHக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டை உடைக்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மேஷன் அல்லது ப்ரிப்பரேஷன் ஆஃப் anhydrides பா. anhydrides அப்படின்னா நம்ம ஜென்ரலா எப்படி எழுதும்? RCO OCOR ன்னு எழுதும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கணும். 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எடுத்துட்டு இதுல டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும். ஸோ கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டு ஹீட் பண்ணலாம், அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டு நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகி நமக்கு ஆன்ஹைட்ரைட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஆன்ஹைட்ரைட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? RCO ஆக்சிஜன் COR இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்முலா பார்ப்போம், அதுக்கப்புறமா ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ RC டபுள் பாண்ட் OH RC டபுள் பாண்ட் OH. ஸோ இது ரெண்டுத்துல நம்ம டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டு ஹீட் பண்ணாலும் சரி, அல்லது P2O5 போட்டு ஹீட் பண்ணினாலும் சரி, ஏதாவது ஒன்று. இங்க நான் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டிருக்கேன். இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இருக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. அப்ப இந்த ஆக்சிஜனும் இந்த கார்பன் கூட என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ நம்மளுக்கு RC டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் அதே மாதிரி RC டபுள் பாண்ட் O, நடுவுல ஆக்சிஜன். ஸோ இது ஆன்ஹைட்ரைட். இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். நம்ம ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிளுக்கு 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், எத்தனோயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், பிளஸ் CH3COOH. ஸோ கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணலாம், அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டு ஹீட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்? ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆக போகுது. ஸோ வாட்டர் மாலிக்யூல் எப்படி ரிமூவ் ஆகுது? இப்படி ரிமூவ் ஆகுது. சரியா? ஸோ நீங்க இங்க இருக்கிற OHம் இந்த Hஐயும் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து எழுதுறோம்னா CH3CO, அதே மாதிரி இந்த பக்கம் CH3CO இருக்கு. ரெண்டுத்தையும் ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணு. ஸோ இதுக்கு பேரு எத்தனோயிக் anhydride. So ethanoic anhydride, அல்லது காமனா நம்ம சொல்றோம் அப்படின்னா இது அசிட்டிக் anhydride அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ரியாக்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட்ஸ் தான். ஸோ செகண்ட் formation of acid chlorides. So acid chloride அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், RCOCl. சரியா? இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம். கார்பாக்சிலிக் ஆசிட் கூட நம்மளுக்கு ஆசிட் குளோரைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு PCl5 போடலாம், அல்லது
PCl3 போடலாம் அல்லது SOCl2 சல்போனைல் குளோரைடு போடலாம். ஸோ எதுனாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆசிட் குளோரைட்ஸ் பிளஸ் நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம RCOOH இதுல நம்ம என்ன போட போறோம்? PCl5 போடுறோம் அப்படின்னா எப்பவுமே கிளீவ் இப்படிதான் ஆகும். ஹெச்ல ஒரு கிளீவ் காமிக்கணும், ஆக்சிஜனுக்கும் 2 ஆக்சிஜனுக்கு நடுவுல கிளீவ் காமிக்கணும். இப்ப இதுல பார்த்தோன்னா 5 Cl இருக்கு. அதுல ஒரு Cl வந்து ஹைட்ரஜன் கூட போயிரும், இன்னொன்னு வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்னா PCl3 இருக்கும். அது இந்த ஆக்சிஜனுக்கு போட்டுக்கணும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி எழுதும்? RCOCl பிளஸ் இந்த இடத்துல POCl3 பாஸ்போரைல் குளோரைடு பிளஸ் இந்த இடத்துல HCl. அப்போ நம்ம PCl5 வந்து ரியேஜென்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆசிட் குளோரைடு கூட பாஸ்போரைல் குளோரைடும் HClம் ப்ராடக்டா பை ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்தது RCOOHல நம்ம PCl3 போட்டோம்னா, ஸோ பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு போடும் பொழுது ஆக்சுவலா இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 3 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கணும். சரி, அப்படி எடுக்கும் பொழுது இந்த இடத்துல எப்படி கிளீவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா இந்த சிக்கும் OHக்கும் நடுவில் இருக்க பாண்டு உடைஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல 3 Cl இருக்கு. அந்த 3 Clஐயும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல போட போறோம். அப்போ ஒரு RO RCOCl RCOCl RCOClன்னு நம்மளுக்கு 3 ஆசிட் குளோரைட்ஸ் நமக்கு கிடைக்கும். பிளஸ் இதுல பேலன்ஸ் என்ன இருக்கு? நம்மளுக்கு ஒரே ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, அது அங்க போட்டுரும். அப்ப இதுல பார்த்தோம்னா 3 H, ஒரு பாஸ்பரஸ், 3 ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல H3PO3ன்னு கிடைக்கும், பாஸ்பரஸ் ஆசிட் கிடைக்கும். ஸோ PCl3 கூட நம்மளுக்கு 3 ஆசிட் குளோரைடும் ஒரு H3PO3யும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சல்போரைல் குளோரைடு கூட. அப்போ RCOOHல SOCl2 சல்போனைல் குளோரைடு போடும் பொழுது இங்க கிளீவேஜ் எப்படி வருது? இந்த இடத்துல எப்படி PCl5 உடைச்சோமோ அதே மாதிரி உடைக்கணும். இங்க ஒரு கிளீவ், இங்க ஒரு கிளீவ். ஸோ 2 Clல ஒரு Cl ஹைட்ரஜன் கூட ஒரு Cl இந்த கார்பன்ல போட்டுடணும். பேலன்ஸ் SO இருக்கும், அதை ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணிடணும். அப்ப நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா RCOCl பிளஸ் இந்த இடத்துல SO2 சல்பர் டை ஆக்சைடு பிளஸ் HCl. அப்போ SOCl2 நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ல போடும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசிட் குளோரைடு கூட சல்பர் டை ஆக்சைடும் HClம் பை ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட்ஸ். அடுத்தது மூணாவது பார்க்க போறோம். மூணாவது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம வந்து எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்னு அர்த்தம். இப்போ இந்த ரியாக்ஷன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கூட கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும். சரி, ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இங்க நம்ம கேட்டலிஸ்டா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு கான்சென்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணலாம் அல்லது ட்ரை HCl கேஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹால் கம்பைன் ஆகும்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? எஸ்டர் ஃபார்ம் ஆகும். பிளஸ்
வாட்டர் மாலிகுல். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த வாட்டரை நம்ம கான்ஸ்டன்டா என்ன பண்ணிட்டே இருக்கணும், இட் ஷுட் பி ரிமூவ்ட். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்மளுக்கு நடந்து மறுபடியும் எஸ்டர் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஆல்கஹாலையும் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஜென்ரல் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ RCOOH பிளஸ் ROH. சரியா? இப்போ இதுல இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ கேட்டலிஸ்ட் நம்மளுக்கு H பிளஸ் அயான். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வாட்டர் ரிமூவ் ஆகணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHம் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஹெச்சையும் நம்ம என்ன பண்ண போறோம், வாட்டரா ரிமூவ் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், RCOOR. ஸோ நம்ம வேணா இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு இதுக்கு R டேஷ்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல R டேஷ்னு இருக்கும் பிளஸ் H2O. இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் எடுப்போம். ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் வந்து இங்க அசிட்டிக் ஆசிட் பிளஸ் இங்க வந்து எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், C2H5OH. ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் என்ன ஆகுது, இதுல இருக்க OHம் இதுல இருக்கக்கூடிய ஹெச்சும் வாட்டரா ரிமூவ் ஆயிடும். அப்போ நமக்கு CH3CO OC2H5 பிளஸ் H2Oன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு பேரு எத்தில் அசிட்டேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எத்தில் எத்தனாய்டு. இது எத்தில் பார்ட்டு, இந்த பக்கம் வந்து 2 கார்பன் இருக்கு, அதனால இது வந்து எத்தனோயேட் ஆர் எத்தில் எத்தனோயேட். ஸோ எத்தில் அசிட்டேட் அப்படின்றது காமனா நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது. ஸோ ஐபாக்கா போறோம் அப்படின்னா இதுக்கு பேரு எத்தில் எத்தனோயேட். இது எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கேட்டலிஸ்ட் நமக்கு எஸ்டர் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பார்த்தோம்னா ஃபோர்த் ஒன், ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ அமைடு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா RCONH2. இதுதான் அமைடினுடைய ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து இதுல அமோனியா போட போறோம். ஸோ இதுல அமோனியா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல, அதாவது RCOOH இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த அமோனியா வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து அமோனியம் சால்ட் கிடைக்கும். அப்ப அதுக்கு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், RCOO, இந்த ஹைட்ரஜன் எது கூட போயிடும், நைட்ரஜன் கூட போயிடும். அப்ப RCOO மைனஸ் NH4+ நமக்கு கிடைக்கும். ஸோ இது அமோனியம் சால்ட். இப்போ இந்த அமோனியம் சால்ட்டை நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் எப்படி ரிமூவ் ஆகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் இதுல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் வாட்டரா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு அமைடு கிடைக்கும். ஸோ RCONH2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க நம்ம ஜென்ரல் ஃபார்மே தான் எழுதியிருக்கோம். RCOOH அமோனியா கூட போடும்போது RCOO மைனஸ் NH4+ கிடைக்கும். இதை ஃபர்தரா நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி அமைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் போலாம். அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோம், அதாவது எத்தனோயிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதுல நம்ம NH3 அமோனியா ஆட் பண்ணும் பொழுது, ஸோ இங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு சால்ட், அமோனியம் சால்ட் கிடைக்கும், COO மைனஸ் NH4+ கிடைக்கும். அமோனியம் அசிட்டேட், இது வந்து எத்தனோயிக் ஆசிட். எத்தனோயிக் ஆசிட், இது வந்து அமோனியம் அசிட்டேட்.
இப்ப இத நம்ம ஃபர்தரா என்ன பண்றோம்? ஹீட் பண்ணும் பொழுது ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். சோ ஒரு ஆக்ஸிஜன் 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா CH3 CONH2ன்னு நமக்கு கிடைக்கும். சோ இதுக்கு பேரு அசிட்டமைடு. சரியா? இப்போ நம்ம ஒரு அரோமேட்டிக் ஆசிட் பார்ப்போம். பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்குவோம். சோ C6H5COOH. ஓகேவா? இப்போ இதுல நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்? அமோனியா ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா மேல எப்படி வந்து NH3 இதுல ஆட் ஆச்சோ அதே மாதிரி இங்க C6H5COO minus NH4+. ஸோ அமோனியம் பென்சோயேட் ஃபார்ம் ஆகுது இங்க. இப்போ இதுல வந்து ஹீட் பண்ணும் பொழுது ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஆஸ் யூஷுவல் ரிமூவ் ஆகும். ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா C6H5CONH2. ஸோ இதுக்கு பேரு பென்சமைடு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்ஸ். ஸோ இதுல நம்மளுக்கு புக்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. தாலிக் ஆசிட்ல இருந்து தாலிமைடு ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ conversion of thalic acid to thalimide. இதுவும் வந்து அமைட்லே தான் வந்துடுது. ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்லே தான் வருது நமக்கு. ஸோ மேல நம்ம என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தாலிக் ஆசிட் எடுத்துக்கோ. தாலிக் ஆசிட்னா பென்சீன் ரிங்ல 2 COOH அட்டாச் ஆகும். ஸோ இது தாலிக் ஆசிட். இப்போ இதுல மேல வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு COOH இருந்துச்சு, ஒரு மாலிக்யூல் ஆஃப் அமோனியா போட்டோம். இங்க 2 COOH இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? 2 மாலிக்யூல் ஆஃப் அமோனியா போடும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? இதுல ஒரு அமோனியா ஆட் ஆகும், இதுல ஒரு அமோனியா ஆட் ஆகும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? COO மைனஸ். அதே மாதிரி பக்கத்துல என்ன எழுதியிருக்கோம்? NH4+. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? COO மைனஸ் பக்கத்துல NH4+. இப்போ அடுத்தது இங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி நம்ம ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும்போது இங்கேயும் வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகணும். ஸோ இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல், இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல். ஸோ மொத்தம் 2 வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகுது. அப்ப 2 வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இது பென்சீன் ரிங் அப்படியே இருக்க போகுது. அப்போ இதுல வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல்னா இங்க ஒரு அமைடு பார்ட் CONH2 கிடைக்கும். இதுல அதே மாதிரி ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆச்சுன்னா CONH2 கிடைக்கும். இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்தரா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்றோம். நல்ல ஸ்ட்ராங்கா ஹீட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு அமோனியா மாலிக்யூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ இங்க ஸ்ட்ராங் ஹீட்டிங். அப்போ என்ன ஆகுது? மொத்தமா ஒரு அமோனியா மாலிக்யூல் ரிமூவ் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய NH2வையும் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் நம்ம வெளியில எடுத்தோம்னா அமோனியாவா மாறிடும். இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்? இந்த பென்சீன் ரிங் அப்படியே இருக்க போகுது. இந்த பென்சீன் ரிங்ல CO இருக்கு, இந்த பென்சீன் ரிங்லயும் CO இருக்கு. இங்க இருக்கிற NH இந்த 2 கார்பனையும் என்ன பண்ணும்? கனெக்ட் பண்ணும். சரியா? சோ இப்போ இதுக்கு பேரு தாலிமைடு. இந்த இடத்துல 2 அமைடு இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு தாலமைடு. இது அமைடு, இது இமைடு. அதனால ரெண்டும் வேற வேற ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். இது தாலமைடு. 2 அமைடு இருக்கிறது தாலமைடு. நம்மளுக்கு வந்து 2 CO, அதாவது 2 COல இருக்கக்கூடிய 2 கார்பனையும் கனெக்ட் பண்ற இந்த NH இருந்ததுன்னா அதுக்கு பேரு தாலிமைடுன்னு பேரு.
இது வந்து அமோனியம் தாலேட், அமோனியம் சால்ட், இது அமோனியம் தாலேட். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது வந்து முக்கியமான கொஸ்டின். கன்வெர்ட் தாலிக் ஆசிட் இன்டு தாலிமைட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்டுக்கு மொத்தம் நம்ம 4 பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒன்னு ப்ரிப்ரேஷன் அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்ஹைட்ரைட்ஸ் பார்த்திருக்கோம், ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட், ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அமைட்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.